ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச திராட்சை. அதுவும் நல்லா புஷ்ஷுன்னு வர வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்படி ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சேமியா எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த நெய்யிலேயே. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து இதுக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் பக்கத்துலேயே வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணி 4 கப்பு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது இடையில கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா வந்துட்டு சுண்டி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இது சேமியாவும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ வந்துட்டு இதில் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா சர்க்கரை நிறைய வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த நீங்கள் 3 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ண உடனே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு திரும்பியும் நல்லா லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த முந்திரியையும் ரைசன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா குறைவாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. சேமியா கேசரி. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஏதாவது எமர்ஜென்சியாக நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும், அவசரத்துக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த சேமியா கேசரி வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.